Good morning friends. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போறேன். ஒரு டிஃபரண்டான தோசை பண்ணலாமேன்னு இங்க வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் குட்டி குட்டியா கட் பண்ணியிருக்கேன். கேரட், பச்சை மிளகாய், கொஞ்சம் பீன்ஸ் ஒரு 4-5 பீன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா சீஸ் இருக்கு, வெங்காயம். இது வந்து ஒரிகானோ. இதெல்லாம் போட்டு தோசை மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்க மாவு இங்க ரெடியா இருக்கு. ஸ்டவ் சூடாச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஜாஸ் எடுத்தா காலையில் கொஞ்சம் குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஜூஸ் மாதிரி குடிப்பேன். ஒருத்தருக்கு வந்து நம்ம சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடும். வெயிட் லாஸ்க்கு உடம்பு குளிர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ வந்து இது ரெடி பண்ணிக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாகவே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக ஆயில், அப்படியே இந்த கேரட்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் பீன்ஸு, உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பின்னாடி கேட்குறது வந்து சாங்கு. வந்து ஆரிகானோ கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது வந்து கற்பூரவள்ளி இலை காய வச்சு கையிலே நான் க்ரஷ் பண்ணி எடுத்துருவேன். அந்த பவுடர் தான் இது. இப்போ வந்து கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். நம்ம சீஸ் போடுறதெல்லாம் உங்கள் இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த மாதிரி சைட்லலாம் பிச்சு பிச்சு போடுறேன். இப்போ வந்து ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ரெடி ஆயிடும். இப்போ வந்து மெதுவாக இந்த மாதிரி திருப்பிக்கணும். எடுத்துடலாம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சட்னி கிட்னி எதுவும் இல்லாமல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். Thank you.